வந்து ரோஜுவனா இன்றைக்கு நம்ம ஒரு போட்டி வைக்கிறோம் சரியா? நம்ம 3 பேரும் இருக்கோம், 4 பேரும் இருக்கோம். அவங்களோட போன் எடுத்து பார்க்குற 6 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி சரியா? எடுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நம்ம ரோஜுவனா செக் பண்ணுவோம். ஆனால் இதுக்குள்ள ஏசி ஒன்று போட்டுருக்கீங்களா? நாங்கள் செலிபிரிட்டிஸ் இருக்கோம். நம்ம சொல்லிக்கோ, நம்ம செலிபிரிட்டி வேற எவனு சொல்றானே. ஓசில சோறு போட்டா எங்க வேணா கிளம்பிடுறதான்னு ஜதுட்ட கேட்டேன். ஓமெண்ட் சொல்லிட்டாங்க, எங்க வேணா கிளம்பிடுறேன். அங்க இருக்கான. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். அதாவது நைட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, ரோஜி ஒன்னாவுக்கு நாங்கள் கேக் வெட்டுறதுக்காக வேண்டி வந்திருப்போம். நான் ஜாது மேனே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட பினு அண்ணா, பினு ஃபன் லைவ் அண்ணா, அதோட ஸ்பாக் அப் தமிழ் அண்ணா எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு நம்மட ரோஜி அண்ணாட வீட்டை வந்திருக்கோம் வேணே. ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம், வாங்கண்ணே போய் சர்ப்ரைஸ் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஜி ஒன்னோட வீட்டை ஆல்ரெடி பைக்கெல்லாம் நிற்கிது. ஐ திங்க் அவங்களோட ரிலேட்டிவ் யார் நிற்காங்க அவ்வளோ இடக்கு. ஹாய் ஹாய் கௌசிக், இந்த மெசேஜ் எதுவும் போடுறீங்களா? என்ன பார்த்து கொண்டு வந்தேன் நீ என்ன? அது சரி. என்ன ரோஜி அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி நல்லா சுசூலமாக இருந்துச்சு எதுக்கு மேலே இருக்கு. வணக்கம். எப்படி போகுது? மினுவண்ணா சொல்லுங்க, இப்போ என்ன மாதிரி உங்களோட சேனலில் என்ன மாதிரி சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா போகுது. நல்லா தெரியுது தானே? தெரியும் தானே உங்களுக்கு. அவங்க வந்து கப்புள்ஸாக ப்ளாக் பண்ணுறவங்க, பினு ஃபன் லைஃப். நிறைய வீடியோஸ் போடுவாங்க, கோவில் போவாங்க, அதுக்கப்புறம் இருக்கிற இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெட்டிக்கலோவில் என்னென்ன எக்ஸ்க்ளூசிவான இடங்கள் இருக்கோ, அதாவது மக்களுக்கு தெரியாத இடங்கள் இருக்கோ, அதெல்லாம் போயிட்டு வந்து காட்டி கொண்டு இருக்காரு. நிறைய வீடியோஸ் டெய்லியாக போட்டு வர்றாரு. அவர் சேனல்லையும் ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்கள், பினு ஃபன் லைஃப். என்ன பினு ஃபன் லைஃப் மறக்காம வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுடைய மட்டக்களப்பில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் வந்து மேலே போய் கொண்டிருப்பாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இல்லை. மறக்காம உங்களோட சப்போர்ட்டை எங்களோட மட்டக்களப்பில் எல்லாருக்கும் வழங்குங்க. என்ன அப்படி அண்ணா என்னண்ணா விருந்து உபசாரம் இல்லையா எங்களுக்கு? இப்போ அதான் யோசிக்கிறாங்க. நீங்கள் மட்டன் வெட்டி வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன கால் பண்ணி ஆடு ஒன்று படுக்க போட்டிருக்கேன் தம்பி வாங்கன்னு சொல்லி. வாங்க வாங்க இருங்களேன், சிட் நாங்க நிக்கீங்க ஒழிச்சு நீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இரவே நாங்க ஃபன் பண்ணிட்டோம். அந்த சம்பவம் எல்லாம் இனித்தான் வேற அந்த சம்பவம்னா இப்போ வராது. என்ன அது வர்றது கொஞ்சம் நாள், அது வந்து 2 மணி ஆகும். அதை முடிச்சு போட்டு அந்த வீடியோ வரக்குள்ள பார்ப்பீங்க, என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும். பெரிய சம்பவம் உண்மையாவே இதுல சொல்ல விரும்பல. இதுல சொல்ல இல்லாத வீடியோ பாருங்க, அதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எங்களுக்கு சர்ப்ரைஸ் போனது அந்த அதை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே ஷாக் ஆயிருவீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சர்ப்ரைஸ் என்ற ஒரு சம்பவம் உண்மையா சம்பவம் தானே அது. இந்த ரோஜுவனா இன்றைக்கு நம்ம ஒரு போட்டி வைக்கிறோம் சரியா? நம்ம 3 பேரும் இருக்கோம், 4 பேரும் இருக்கோம். அவங்களோட போன் எடுத்து பாக்குற 6 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி சரியா? எடுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நம்ம ரோஜுவனா செக் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சமா கிட்ட வா, வந்து ரோஜ் ஒண்ணா பாரு. டி கோட் எடுங்க, டி கோட் சேனல்ல வந்து அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காரு. அதுக்காண்டி பேருக்கு நான் இந்த வீடியோ பார்க்கல. நான் சொன்னேன், நான் 2-3 நாள் அந்த கடைசியாக போட்ட வீடியோ 2-3 நான் பார்க்கலன்னு சொன்னேன். இதில் இருந்து கிழக்கு எல்லாம் பார்த்து இதில் இருந்து நான் பார்க்கல. கிழக்கு போட்ட எல்லாம் ஃபுல்லாக பார்த்திக்கணும். சரி சரி, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா? இதில் சொட்டோட நிற்கிது, அங்கால கீழுக்கு கொஞ்சம் தொட நிற்கிது. இடையெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ யோசிக்க என்னடா அடுத்த பினு ஃபன் லைஃப் சப்ஸ்கிரைப், அடுத்த பினு ஃபன் லைஃப் சப்ஸ்கிரைப். ஓகே அடுத்த நம்மட வினோனாட போவாங்க. இது நல்லா இருக்கே. சப்ஸ்கிரைப். ஓகே அடுத்த நம்மட பினு ஃபன் லைஃப். என்னடாப்பா அப்ப நீங்க காட்டுங்க, வெயிட் பண்ணி நாம வந்துட்டு இல்ல இதுல சப்ஸ்கிரைப் காட்டணும். யாரு நம்மட பர்டிகுலர் எல்லாரும் நம்மட டீம் இந்த பாருங்க, மக்கள் நாயகன், பட்டி போய், டிகோக், ஆர்ஃபோப்ல, குச்சி ஐஸ், தேவராஜ் எல்லாம் நான் பண்ணி தான் வச்சிருப்பேன். இந்த கணக்கு எல்லாரும் பண்ணிருப்பேன். எல்லாரும் பண்ணிட்டீங்க. எங்களை உங்களோட சேனல்ல பண்ணல, நாங்க எங்களோட டி கோட்லானே பண்ணிருக்கேன். நீங்க அப்படி பண்ணல, அதுல இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்றேன். கடவுள் எல்லாரும் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி அடுத்து அவரை வாங்க, ஆனா கூட எடுங்க. எடுங்க அவரை பாப்போம்.
இப்போ இன்றைக்கு 2 பண்ணிக்கேன். ஓகே டிகோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப்டில் இருக்கு. சப்ஸ்கிரைப்டு வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஓகே எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பினுவன் லைவ் அதை பண்ணிக்கலாம். அடுத்து R4 ஸோ எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. சம்டைம் பண்ண மாட்டாங்கண்ணே, அதான் பிடிச்சி வச்சு கேட்டேன். இருங்க அப்படி என்ன அடுத்த நான் ஒரு பிளான் போட்டுறேன். என்னண்டு டாஸ்க் மாதிரி செய்ய முடியாது. ஓகே நம்ம நாளைக்கு செய்யலாம். அப்படி என்ன ஓமண்ணா என்னன்னு சொன்னா அந்த என்னது நீங்கள் சொல்லுமே டாஸ்க் வீடியோலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் செய்கிற பிளான் ஒன்று போட்டு வச்சுக்கணும். அப்போ அதுக்கு தான் இப்போ வந்து இதில் இன்வைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ஸ்பாக் அப் தமிழ் ஃபன் வினு ஃபன் லைஃப் டி கோட் அடுத்தது வந்து தேவா கூப்பிடுவோம். ஒரு பீச்சில் வச்சு ஒரு இது மாதிரி எப்படி அந்த டாஸ்க்கை பற்றி சொல்லி நீங்கள் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுவீங்க. ஓகே ஆறு தலைமையில் உங்களோட தலைமையில் நடத்துகிறேன். இது நான் பிளான் போட்டு 25ஆம் தேதிக்கு முதலா இல்லை இதோடைய நான் ஓகேனா நாளைக்கு செய்யலாம். ப்ரைஸ் மணி உண்டு, பெரிய அமௌண்ட் இல்லை, கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது உண்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி பிளான் எல்லாம் இல்லை உங்களுக்கு என்னன்னா ரெண்டமான பீப்புளை கூப்பிடுச்சதே மட்டும் இப்போ இவங்கள கூப்பிடுச்சா இப்போ நீங்களும் உங்களோட கேமராமேனோட வந்து நீங்களுமே வந்து அதை வந்து தனித்தனி நீங்கள் எடுக்கலாம். ஃபுட்டேஜ் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி கொள்கிறோமா, ஏன்னாடா 4-5 கேமரா தான் கொஞ்சம் ஓகே வரைக்கும் நானும் எடுத்து அது ஒரு டாஸ்க் வீடியோனது எனக்கு கடைசியாக வர ஆளுக்கு அந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கிடைக்கும். என்ன அது எவ்வளோ ஆயிருக்கும் அந்த ப்ரைஸ்? சின்ன அமௌண்ட் நம்மளுக்கு அந்த பெருசாக கொண்டு போயிடாது. பட் அந்த வீடியோ ரீச் ஆகுனா திருப்பி அடுத்தடுத்த டாஸ்க்கு கூட்டி கொண்டு போகலாம். நீங்கள் கடைசி வரும். அப்போ நீங்கள் வந்து கேமராமேன் வழியா நீங்கள் எப்படியும் பிஸியாக இருப்பீங்க. இல்லை வேட்டி எடுத்து ஓடக்குள்ள தெரியும் தானே உனக்கு அப்படின்னு புரிஞ்ச வம்பிஸ்தானே. இப்போ இவங்களுக்கு விளங்காது. நீங்கள் இவங்க யோசிப்பாங்க என்னடா அவன் நடத்துகிறான்னு இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் இல்லாமல் போயிரு. அதுக்கப்புறம் பிறந்த நாளை பற்றி சொல்லுங்கள், என்ன நடந்தது காலையிலேருந்து? பிறந்த நாளை பற்றி சொல்ல போனால் காலையில் எழுப்பி கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படி இருக்கீங்க. அவரோடவும் போகல, கடுமையாக வேர்த்து விரும்புறீங்க. பழமையாக அப்படித்தானே உங்களுக்கும் இது என்னது இது பிரச்சனை ஒன்று இருக்கு, நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறேன் கன்சல்ட் பண்ணுற நல்ல விஷயம். அப்படி இல்லை, வழக்கம் தான். வழக்கம் வேணும். அவன் கிளிநொச்சியை விட இங்கே வெக்க குறைவு தானே. அப்புறம் என்ன இல்லை அண்ணா அங்கே நெருப்பு என்னடா, அங்கே நெருப்பு கிளிநொச்சியில். அண்ணா இதுக்குள்ள ஏசி ஒன்று போட்டுருக்கீங்களா? நாங்கள் செலிப்ரிட்டிஸ் இருக்கோம் நம்ம சொல்லிக்கோ, நம்ம செலிப்ரிட்டி வேற எவனும் சொல்றானே இல்லை. ஏன்னாச்சும் கமெண்ட்ஸில் வந்து வம்பளத்தீங்க தெரியும் தானே, அப்புறம் பிரச்சனை ஆயிரும் பின்னாடி. நமக்காண்டி இங்கே ரோஜுண்ணா காட்டுங்க. பார்த்தீங்களா மக்களே, ரோஜுண்ணாட என்ன இதுக்கு ஒரு இதே இல்லை, என்னது அவர் சேவைக்கு ஒரு அளவே இல்லாத மாதிரி நமக்காக வந்து ஃபேன் எல்லாம் எடுத்து வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நண்டு எப்படி ஓடுது, நண்டில் ரேஸ் ஓடுவோம் நாங்கள். பின்னால் இருக்க என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பஸ் ஸ்டாண்டு. கடவுளுக்காக பனங்கா வந்து நம்ம வந்து எல்லாருமே சுடுவாங்க, நாங்கள் வந்து அவிக்கிறோம். இப்படி அவிச்சு எடுக்கலாம். பண்ணெடுத்தானே சரி எல்லாம் காட்டுதானே? இல்ல நாங்க சொல்றேன்டா, அப்ப நாங்க உங்களோட வீடியோ பாக்குறாங்க சொல்றோம். நீங்க நினைப்பீங்க நாங்க வீடியோ ஒன்று பாக்குறோம்னு சொல்லி, அதான் அப்படி இல்லை நீங்க நினைப்பீங்க. அப்ப அப்படித்தான் அதெல்லாம் போட்டிருக்கணும். அந்த அக்கா தூக்குறா தூக்கி வந்து காட்டுறா. நம்ம அதில் வந்துட்டு எல்லாரும் எனக்கும் அப்படித்தான். உங்களுக்குன்னா 2 பேர் பார்ட்னர் ஆதரிக்கும் மாறி ரெண்டு நிலைமையில யோசிச்சு பாருங்க. அங்கால வாருங்க மண்டருக்கு போனாலும் மண்டருக்கு போன நிற்கிதா தூக்கிட்டு தனியாக போயிட்டு. ஆனால் நான் அந்த டைம் நின்று நீங்கள் பேர் எத்தனை மணி மண்டரு? நாங்கள் அங்கே ஒரு 9 மணி இருக்குமாங்க. நம்ம கணக்கு 9 இல்லை, நீங்கள் மண்டருக்கு பேருக்குள்ள எத்தனை மணி? அப்போ தான் வந்த கொஞ்சம் இது ரெண்டு நான் ஒரு உள்ளுக்குள்ள வர போய் நாங்கள் லேட் ஆகிட்டு போகுது நம்மளுக்கு. அவங்க அடுத்த நாள் போனோம் நேற்று அண்டை இவரை கண்ட அடுத்தது நம்மட மக்கள் நாயகன் அடுத்தது வந்து குகன் ஆர்ஜே குகன் சரியா எனக்கு அவனை தெரியாதா? எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இது செஞ்சுருந்தேன் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு. ஓகே ஓகே நல்லபடியாக கேம்பஸ் படிக்காம முடியப்போ தான் நீங்கள் 4 மாதத்தில் முடிய நீ தான். இப்போ நீங்கள் கிளிநொச்சி போகிறீங்க? கிளிநொச்சிக்கு நான் நாளைக்கும் போகலாம், நாளைக்கும் போகலாம். திடீர் பயணம் மாதிரி.
பகலில் தான் பயணத்தை மேற்கொள்ளணும் இந்த முறை. ஓ பகலில் போங்க உண்மை நல்ல இல்லை 6 ஹெட்லைட் பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ காலையில் வெளிக்கிட்டீங்கண்டா காலையில் வெளிக்கிட்டாது. 5 மணிக்கெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் கணக்கா 5 மணிக்கு தேவை 7 மணி எலும்பு நினைவு இப்போ வெளிக்கிட மாட்டா. சரி அப்படியா? நம்மண்டை போன டைம் நல்ல டைம் உள்ளுக்குள்ள பெட்டி சாமான் இருந்தால் நம்மளை வந்து உள்ளே வந்து இன்வைட் பண்ணிக்காங்க ரோஜி ஒன்றா. நம்ம உள்ளே போவோம். வாங்க ஒன்றுமே இல்லை சும்மா வந்துட்டு வாங்க. இங்கே வேறு அப்பா இன்னும் நல்ல அடாய்க்கு இந்த சோஃபா. ஐயோ உண்மைக்கு நல்லா இருக்குண்ணே. அப்படியா? பொய் சொல்கிறாருண்ணே. பொய் தானே சொல்கிறாரு. ரோஜினை வாங்கி தந்தியாண்ணே. அந்த மனசு தான் சார் கடவுள். இருங்க வேணா இருங்களே நிற்கிங்க. நல்ல வாசமாக இருக்கண்ணே. என்ன அடிச்சு நீங்கள்? ரூம் ஸ்ப்ரே ஜாது. ஜாது நிற்கிறான் ஜாது. அப்படி என்ன நிற்க வைக்குவீங்க நீங்கள்? எனக்குண்டா தெரியல எப்படி நிற்க வைப்பீங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ரோஜி வண்ணாட தலைமையில் இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக வேண்டி மருதமுனையை நோக்கி போயிட்டு இருக்கோம். என்னண்ணா மருதமுனை தானே? வேற எங்கே தூர கூட்டி போகிறீங்களா? இல்லை காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூரணன்றதால எங்களுக்கு எங்கேயுமே சிக்கன் கிடைக்கல. அதனால வீட்டில் வந்து நாங்கள் வந்து நார்மல் சமையல் தான் அண்டை. அப்படி ஏமாற்றோம் உண்மையில். எல்லாம் பிரியாணி எல்லாம் சேர்த்து செட் பண்ணிட்டு சிக்கன் வாங்குறதுக்கு போனால் கடை போட்டி எல்லா கடையும். அதுக்காக வேண்டி இப்போ நாங்கள் வந்துட்டோம்ன்றதுக்காக வேண்டி இல்லை. இப்போ நான் சொன்ன அது சில சோறு போட்டு அங்கே நான் வந்துடுவேன்னு சொன்னால் ஓகே அப்படியே பட் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ நாங்கள் டைரெக்டாக மருதமுனைக்கு போயிட்டுருக்கோம். மருதமுனையில் ஒரு கடையில் போயிட்டுன்னு சாப்பிட்டு வரப்போகிறோம். தேவானாவுக்கு கொஞ்சம் சிக்காயிட்டு ஒரு காய்ச்சலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் ஏதோ இருந்த காரணத்தால் தேவானாவால் சமூகம் அளிக்க முடியாமல் போயிட்டுன்னு. வினோண்ணா என்ன மாதிரி சுவந்தானே என்ன என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ நல்ல அப்போ பரவாயில்லையே. அவர்கிட்ட போனோட நினைச்சதாயா செட் ஆகல. அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தானே. அவர் என்ன இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? நாளைக்கு இல்லை டுடே ஞாயிறு. இன்றைக்கு ஞாயிறு நாளைக்கு திங்கள் நாளை இன்றைக்கு செவ்வாண்ணா. நேற்று வெள்ளி ஐயா. நேற்று அப்படியே நான் பள்ளி. இன்றைக்கு சண்டே. ஓகே நேற்று உங்களோட பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில வந்துருக்கு. என்ன பிரச்சனைடா மக்களே? இரவு நாங்கள் மண்டூர் கோவிலுக்கு போனோம் இல்லையா? அப்போ நான் வீடியோ ஒன்றும் எடுக்கலை என்று சொன்னால் எல்லாருமே அந்த தமிழ் வீடியோ போட்டு அலுப்படிக்க வச்சுட்டாங்க. உண்மையே சொல்கிறேன். எத்தனை வியூஸ் என்னண்டா அந்த வீடியோ இப்போ எல்லாருமே மண்டூர் ரெண்டு வீடியோ எடுத்து போடணும். அந்த அளவுக்கு அந்த இது இல்லாமல் இருக்கு. நான் ஜென் வீடியோ எடுக்க தேவையில்லை ஜாதுட்ட சொல்லிட்டு கொஞ்சம் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் வந்தேன் அங்கே சரியான புழுதி. அதுக்குள்ளே நடந்துருந்த இடமெல்லாம் சரியான புழுதி. அப்போ அதெல்லாம் கடந்து மூக்கெல்லாமல் பொதி தான் தெரிஞ்சு. அதுக்குள்ளே அவ்வளோ புழுதி. ஜாது மயங்கி கொண்டுள்ள பார்த்தான். பிறகு அவனுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தான். நாளை கொண்டு வந்து சேர்த்த விட்டேன். உண்மைக்கும் படி இல்லை ஜாது இங்கே. அவ்வளோ க்ரௌடு கீழே வந்து சரியான புழுதி. காலெல்லாம் பாக்கியல அவ்வளோ எல்லாருமே அங்கே நின்றுட்டாங்க. நாங்கள் பார்க்குற இடமெல்லாம் ஒருத்தர் பாய போட்டு மக்கள் எல்லாம் ஒருத்தர் இருந்துட்டாங்க. அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உங்களை சந்திக்க வந்து நாங்கள் என்ன பார்ப்பீங்க. இதோட தொடர்ச்சியா இதுக்கு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்புறம் வரும். கண்டினியூ அப்படியே வந்துட்டே இருக்கும். அதாவது தொடர்ச்சியாக தான் நம்ம வீடியோ ஒரு குறுக்க மறுக்க போட்டு அது நல்லா இருக்காது. அதுக்காக வேண்டி ஒரு கண்டினியூவாகவே வீடியோ போட்டு வருவோம். அது நம்மளோட லைஃப் டைம் அப்படியே காட்டி வர மாதிரி. அப்படியே எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படியான விஷயங்களுக்குள்ளால கோத்ரூ பண்ணுறோம்ன்றதையும் எல்லாத்தையுமே சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படியே போவோம். என்ன இப்போ கடையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். கடைக்குள்ளே எடுப்போம். என்ன கடைக்குள்ளே பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் எங்கடா? மருதமுனை மூணு வில்லேஜ். 3 இடங்கடா அங்கே இருக்குடா. அம்பாறையில் இருக்குது. ஸோ நாங்கள் 3 வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். என்ன அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு எங்கட மதிய விருந்து உபசாரத்தில் கலந்து கொள்ள போகிறோம். தலைமுடி ஒரு மாதிரி கண்டுக்காங்க. நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் மேலுக்கு. ரோஜனா இதில் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இதுமேல் ஒரு டேபிளை பார்த்துட்டு அழகாக உட்காருவோம். இந்த டேபிளில் இருப்போம் அப்படி. அப்போ நல்ல அப்போ
நல்லவன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு அப்புறம் சம்பவம் இருக்குது. சொமகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 4 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட வந்து லெமன் மொஜிட்டோவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன அதில் வந்து 2 படி பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து 2 கப்ஸா பிரியாணி, பீஃப் 2, சிக்கன் 2 எடுத்திருந்தோம் நாங்கள். அதில் வந்து நான் சாப்பிட்ட சாப்பாடு என்னன்றே தெரியல, ஆனால் சாப்பாடு நல்லா அந்த 10க்கு 7 கொடுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டது? இல்லை, அதான் வந்து கப்ஸா நீங்கள் சாப்பிட்டா. நான் சாப்பிட்ட கப்ஸா பிரியாணி, அது வந்து 10க்கு 7 கொடுக்கலாம். நீங்கள் சொல்கிறது படியை சரி, நான் சாப்பிட்ட படி பிரியாணி, அதுக்கு வந்து 10க்கு 7 கொடுக்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட்ட? படியா மற்ற கப்ஸா மிக்ஸிங் என்ன, அதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுப்பீங்க? ஓகே, பிரச்சனை 10க்கு 8. 8ஆ? நீங்கள் நம்மள 6. நீங்கள் என்ன அந்த நீங்கள் சாப்பிட்ட 2 பிரியாணி அதில் இவங்க எது தந்தாங்க தெரியாது எனக்கு. அதில் வந்து பெருசாக பாஸ்மதி இருந்தது, பெருசாக இருந்ததுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் தான், உண்மையில் 5 கொடுக்கலாம். மற்றதுக்கு வந்து ஒரு 7 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாங்க. நானும் இதுக்கு 7 தான் கொடுத்துருந்தேன். அந்த வகையில் ஜாது எத்தனை? 5ஆ? என்ன 5 கொடுத்துருக்கு? கடு மட்டமாக இருந்தா சாப்பாடு? அதாவது நாங்கள் எங்கே சாப்பிட வந்திருக்கோம்னா மூன் வில்லேஜ் இன் மருதமுனை. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சொல்ல போனால் அவங்க அந்த ஹைப் கொடுத்த அளவுக்கு இல்லை தான் சாப்பாடு. எனிவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் போவோம் என்ன வெளில போய் வேண்டிட்டு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதுல வந்து பெஸ்ட் பிரியாணி, பெஸ்ட் பிரியாணின்னு சொன்னால் எங்கடாது அங்கே இந்த ஊரில் இருக்க ஆப்பிள் பீஸ் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி ஐ எவர் ஈட். அப்படி ஆப்பிள் பீஸ் தேனி ஆப்பிள் பீஸ் ஆப்பிள் பீ. ஓகே, அப்போ இந்த இடம் லொக்கேஷன் நிந்த ஊர். அதில் வந்து பிரியாணி சரியான லாபம். பக்கெட் பிரியாணி 1600 என்னடா, ஒரு பக்கெட் பிரியாணி 1600. 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம், 3 பேர் சாப்பிடலாம். அதோட வந்து ஒரு 1/4 லிட்டர் சோடா வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அது நீங்கள் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் பிரியாணி எங்கே? எனக்கு வந்து நான் சாப்பிட்டதுல பெஸ்ட் பார்த்தீங்கன்னா துபாயில் சாப்பிட்டேன் நான் ஒரு பிரியாணி. இந்தியன் ஃபேமஸ் அந்த ஹைதராபாத் பிரியாணி. அது பேரே வந்து ஹைதராபாத் பிரியாணி தான், கடோட பேர். பக்கெட் பிரியாணி நம்ம நாட்டு காசுக்கு அன்றைக்கி 5000 ரூபா வரும் ஒரு பக்கெட். ஒரு 3 பேர் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தரோம் அப்படி இது வரைக்கும் சாப்பிடலங்க. அதான் சரி. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் தான் நான் சொன்னேன். நான் கத்தாரில் இருந்து வந்தேன். நானும் சாப்பிட்ருக்கேன். அங்கே நல்ல பிரியாணி. அங்கே எது சாப்பிட்டீங்க? இந்தியன் அங்கே இல்லை, நான் வந்து மலையாளியில் தான் கூட பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எனக்கு மலையாளியில் பிரியாணி நல்லா இருந்தது. பாகிஸ்தானியில் சாப்பிட பிடிக்கல. எனக்கு மலையாளி பிரியாணி கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் துபாயில் இருந்தவர் 2 வருஷம். ஒரு வருஷம் நான் 2 வருஷம் கத்தாரில் இருந்தேன். நான் ஸ்ரீலங்காவில் இங்கே அங்கே நான் சாப்பிட்டது காலித் பிரியாணி இதுவரை ட்ரை பண்ணவே இல்லை. சிக்கன் மட்டம் துப்பராக கூடாது. மட்டன் பிரியாணி காலித் பிரியாணி ரொம்ப அடிப்படையான. ஓ, ரிவ்யூ போட்டிருக்கேன் நான் 2 சேனலில். ஜாது நீ சாப்பிட இல்லைங்கடா நல்ல பிரியாணி. நம்மளோட பக்கெட் தான் அதானே ஆப்பிள் பீஸ் தான் அவனு சொல்கிறான் நல்ல பிரியாணி. நீங்கள் நாங்கள் சாப்பிடுறோம். நான் மாலதி தான் சொல்லுவேன். ஸ்ரீலங்காவில் சொல்லுங்கள். ஸ்ரீலங்காவில் அப்படி நல்ல ஹோட்டல்லாம் சாப்பிடவே இல்லைடா. சாப்பிடவே பிரியாணியே சாப்பிட்டது இல்லை. இது நல்ல சாப்பிட்டதுல நல்லா இல்லையா? ஓகே ஆனால் நீங்கள் நமக்கு அப்படி இல்லை இல்லடா. சோறுன்னு சொன்னாலே எங்களை சொர்க்கம். அது சரி. ஓசியில் சோறு போட்டால் அங்கே வேணா கிளம்பிடுறதா விட மாட்டேன். பாயசங்கடா காஜியார் ஓவரால் ரேட்டிங் கேட்கப்போம். சரியா? இப்போ மூன் வில்லேஜில் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸாக இருக்கட்டும், அதோட சாப்பாடாக இருக்கட்டும், இருக்கிற ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்க இதுக்கு? நான் வந்து 6 தான் கொடுப்பேன். 6. நீங்கள்? அது 7 கொடுக்கீங்க. நீங்கள்? இடைப்பட்ட 6.5. நீங்கள்? 5 பொசுக்குன்னு 5 வேண்டுதா? நான் ஒரு 6 கொடுக்குறேன். இவனுக்கு 5 மட்டும் எல்லாத்துக்கும் 5 தான் கொடுறேன். ஓகே, நான் ஒரு 6 மொத்தமாகவே. இவங்க என்னதான் இவங்களோட இதாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 6.7 போட்டு பார்த்தோம். 6.5 தான் வருமா? 6.5 கூட டோட்டலாக இவங்களோட 6 தான் வரும். 6 வருமோ? 6 வச்சுக்கோங்க. 6 வருது இந்த கடைக்கு மொத்தமாகவே. இருந்தாலும் அவங்களோட ஓகே தான் சரி பண்ணுறது பார்க்க போகிற மட்டும் உண்மையிலே மட்டும் உண்மையாக அந்த விருந்தோம்பலன்றது காணாது. ஆக்கள் ஒர்க் பண்ணுற ஆக்கள் ஒருவேளை கஸ்டமர் சர்வீஸ் சும்மா சாப்பிடலாம். சும்மா கஸ்டமர் சர்வீஸ் நான் அடுத்த இன்னொரு வாட்டி வரக்குள்ளே நம்ம நல்லா கவனிக்கணும், நல்லா பார்க்கணும், எல்லாம் இருக்கணும். சாப்பாடு தட்டி கொடுத்து ஆர்டர் போட்டதுக்கு ஆக்கள் வரவே இல்லை என்ன. ஸோ அதுக்காக வந்து கஸ்டமர் சர்வீஸ் எங்கே பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அங்கே வந்துட்டு போவாங்க விரும்பி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன் வில்லேஜ் கடைக்கு ஓவராலாக வந்திருக்க ரேட்டிங் 6. 10 out of 6 வந்திருக்கு.
ஸோ எனிவே அந்த விருந்தோம்பல் எடுத்துக்கிட்டிங்க இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து உண்மையாகவே கொஞ்சம் மட்டமாக தான் இருந்தது. அதை கொஞ்சம் இது செஞ்சாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே. கட்டாயம் அந்த விருந்தோம்பல் வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இது வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப்ஸில் எப்படி சொல்லக்கூடாது, அவங்க மெயின்டெனன்ஸ்லாம் போல. மெயின்டெனன்ஸ் இப்போ கிட்டத்தட்ட பாருங்க அநேகமான டேபிள் ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ டேபிளுக்கும் சேர்த்து அவங்க 2 ஸ்டாஃப் போட்டாங்கன்னா சும்மா கதைக்கு போட்டால் அவங்களுக்கு கஷ்டம் தானே. என்னண்டா வந்து அப்போ என்ன செய்யணும், டேபிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர் வரதுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதால் என்ன சொல்ல வரேன்னா மெயின் வந்து அவங்களோட மெயின்டெனன்ஸில் தான் போல. ஸ்டாஃப்ஸில் நம்ம ஒரு குறை சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செஞ்சுட்டா இருப்பாங்கன்னு நம்ம ஒன்றும் செய்யலை. அது உண்மைக்கும் அதாவது ஸ்டாஃப்ஸ் இருந்தால் அதாவது மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குமே. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலில் இப்படி ஸ்டாண்டர்டில் நடத்துகிற ஹோட்டலில் வந்து மேனேஜர் வச்சுருப்பாங்க. அவர் மேனேஜர் பார்த்து அதை மேனேஜ் பண்ணிட்டாக்க இதை பார் அதை பார் இங்கே லேட் ஆகுது. இங்கே அப்படி எதுவுமே இல்லை அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கண்டா இது உண்மையாகவே இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல இடமா இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோ முடிப்போம். ஓகே மக்களே, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானையும் போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ணா டாட்டா, பாய் பாய்.